அன்னை 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 அன்னையே என்றும் காத்திடுவாள் நம்மையே. சக்தி நிறை சகாயமே அன்னையே, நம் சக்தியாக வந்திடுவாள் அன்னையே. அந்த நீலவானில் தோன்றும் நல்விடியலானவள், சமநீதி தேடும் வாழ்வில் புது ஒளியுமானவள். அந்த நீலவானில் தோன்றும் நல்விடியலானவள், சமநீதி தேடும் வாழ்வில் புது ஒளியுமானவள். தினமும் தினமும் புது வாழ்வு தருபவள். இயேசுவின் தலைமையில் புதியதொரு உலகம் அமைதிட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவை இசையுடன் முழங்கிடுவோம், இசையுடன் முழங்கிடுவோம். இறை குலமே எழுக, இறையரசே வருக. இறை குலமே எழுக, இறையரசே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, நமது கத்தோலிக்க திரு அவையின் 60வது உலக தொடர்பு நாள் விழா திருப்பலிக்கு திண்டுக்கல் மறை மாவட்ட புனித வளவனார் பேராலய பங்கு இறைமக்கள் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மனிதர்களின் முகங்களையும் குரல்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற மைய கருத்துடன் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தலில் நமது கற்றல் ஆர்வம் மற்றும் பொறுப்புணர்வை குறித்து பகுப்பாய்வுடன் கூடிய கலந்துரையாடலுடன் இந்த 60வது உலக தொடர்பு நாளை கொண்டாட நமது திருத்தந்தை லியோ அவர்கள் நமக்கு சிறப்பு அழைப்பு விடுத்துள்ளார். எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லையை கடந்த வளர்ச்சியாக இருந்தாலும் கடவுளின் உரிய படைப்பாகிய நமது மனித அறிவுக்கு கட்டுப்பட்டு செயல்படும் வளர்ச்சியாக அமைக்க வேண்டிய பொறுப்புணர்வு, பொதுநலன் மனித குலத்திற்கு உள்ளது. எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சியில் அடுத்த கட்டமான செயற்கை நுண்ணறிவு நமது அன்றாட வாழ்வில் முக்கிய பங்காற்றும். இக்காலத்தில் நமது அறிவின் ஆற்றல்களையும் கற்பனை திறனையும் செயற்கை நுண்ணறிவு குறியீட்டிற்கு கையளித்து விடாமல் அறநெறியுள்ள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நமது முதன்மையான கடமையாகவும் உள்ளது. ஆகவே செயற்கை நுண்ணறிவு உரையாடல் எந்திரங்களுக்கு பதிலாக உணர்வுள்ள உறவுகளோடு உரையாடவும், செயற்கை நுண்ணறிவிடம் தகவல்களை கொடுப்பதற்கு பதிலாக நமது மூளையில் தகவல்களை சேர்த்து அறிவை பெருக்கிக் கொள்ளவும், செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலை கண்டு வியப்புறுவதற்கு பதிலாக நமது அறிவாற்றலால் செயற்கை நுண்ணறிவை பொது நலனுக்காக பாதுகாப்புடன் பயன்படுத்த கற்றுக்கொள்ளவும் நாம் இன்றே உறுதியான முடிவெடுக்க வேண்டும். அன்பு மற்றும் அமைதி நிறைந்த இறை ஆட்சியை கட்டியெழுப்ப நாம் நம்மை செயற்கை நுண்ணறிவிடம் கையளித்து விடாமல் ஆண்டவரிடம் முழுமையாக கையளிக்க உறுதி கொண்டவர்களாக அருளாசிர் வேண்டி இறை அன்பின் பலியில்
பங்கெடுப்போம் வாருங்கள். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டியருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர்
மீட்பர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9 முதல் 10 வரை. ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர். கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிம் தேர்ப்படை இல்லாமற் போகச் செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தார்க்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நிலவுலகின் எல்லைகள் வரை செல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 9 மற்றும் 11 முதல் 13 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும்
தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருள்களை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பு சகோதரரே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்களுக்கு உலக தொடர்பு நாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கடவுள் மனிதருக்கு ஞானத்தையும் அறிவையும் ஆற்றல்களையும் திறமைகளையும் கொடுத்திருக்கின்றார். மனிதர்கள் அவற்றை தங்களுடைய நல்வாழ்வுக்காகவும் உலக மக்கள் அனைவருடைய வாழ்வுக்காகவும் அளிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார். கடவுளுடைய கொடைகளில் சிறப்பான கொடையாக பழைய ஏற்பாடு கருதுவது ஞானம் என்பதை பார்க்கிறோம். ஞானம் என்று சொல்லும் பொழுது நமக்கு உடனே நினைவுக்கு வருகின்றவர்
சாலமோன் அரசர் என்பதை பார்க்கிறோம். அவர் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்ட பொழுது கடவுள் அவரிடம், உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது சாலமோன் அரசர், நான் என் மக்களை நீதியோடு வழிநடத்த எனக்கு ஞானத்தை கொடையாக கொடும் என்று கேட்டார். கடவுள் அவர் இவ்வாறு ஞானத்தை கொடையாக கேட்டதற்காக மகிழ்ந்தார். ஞானத்தை அவர் நிறைவாக வழங்கினார் என்று நாம் அறிகிறோம். அவர் ஞானத்தை வெளிப்படுத்தும் ஒரு சிறிய நிகழ்வும் நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஒரு குழந்தைக்கு 2 தாய்மார்கள் உரிமை கோரினார்கள் தங்களுடைய குழந்தை என்று. சாலமோன் அரசன் ஒரு முடிவை சொல்லுகிறார். அதை கேட்ட மக்கள், அது சரியான ஒன்று அல்லவே என்று நினைத்திருப்பார்கள். அரசன் அப்படி என்ன சொன்னார்? போர் வீரரை அழைத்து அந்த குழந்தையை 2ஆக வெட்டி 2 பெண்களுக்கும் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது ஒரு பெண், அது சரியானது, அதைப்படியே செய்யுங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்னொரு பெண்ணானவர், வேண்டாம், குழந்தையை கொல்ல வேண்டாம், அந்த பெண்ணிடமே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். சாலமோன் அரசர் அந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், அவரிடமே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னவர்தான் உண்மையான தாய் என்று சொல்லி குழந்தையை அவரிடம் ஒப்படைத்தார் என்று விவிலியம் கூறுகிறது. இவ்வாறு தனது ஆட்சி காலம் முழுவதும் ஞானத்தோடு செயல்பட்டார் என்றும் பழைய ஏற்பாட்டு ஞான நூல்கள் அனைத்தும் அவர் பெயராலேயே வழங்கப்படுகிறது என்பதையும் அறிகிறோம். உலக வரலாற்றிலே ஞானிகள் ஞானத்தை சிறப்பான கொடையாக இறைவனிடமிருந்து பெற்று மக்களுக்கு வாழ்வியல் உண்மைகளை காட்டி அவர்கள் தங்களது உரைகளாலும் எழுத்துக்களாலும் மக்களுக்கு பணி செய்திருக்கிறார்கள். நம் ஆண்டவர் இயேசுவை நாம் ஞானி என்று சொல்ல விரும்ப மாட்டோம். ஏனென்றால் அவர் நமக்கு ஆண்டவர், மீட்பர். இருந்தாலும் அவருடைய போதனைகளில் ஞானம் நிறைந்திருந்தது. ஆகவே அவருடைய போதனைகளை கேட்ட மக்கள், என்னே இவர் பெற்றிருக்கும் ஞானம், எங்கிருந்து இதெல்லாம் இவருக்கு வந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இயேசுவுக்கும் ஞானத்தை இறைவன், தந்தையாய் இறைவன் கொடையாக கொடுத்திருந்தார் என்றால் அதில் மிகையில்லை. நிச்சயமாக அவருடைய போதனைகள் அனைத்திலும் அவ்வாறு ஞானம் நிறைந்திருக்கிறது. கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவர் அல்லாதவர்களும் அவருடைய போதனையை சிறப்பாக மதித்து அதில் உள்ள ஞானத்தை அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். உலக வரலாற்றிலே பல அறிவியல் மேதைகள் தங்களது ஆற்றலாலும் திறமைகளாலும் இறைவன் கொடுத்த வரத்தினாலும் பல உண்மைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இன்று உலக மக்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இறைவன் கொடுத்த ஞானம், அறிவு, ஆற்றல் இவற்றை பயன்படுத்தி பல அறிவியல் மேதைகள் பல ஆழமான உண்மைகளை கண்டறிந்திருக்கிறார்கள். அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் மனித குலத்திற்கு மிக பயனுள்ளவையாக இருந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் மருத்துவத்துறையிலே மருத்துவர்கள் கண்டுபிடித்திருக்கும் பல உண்மைகள் இன்று பல நோய்களுக்கு நலம் கொடுக்கும் ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் சில நோய்களுக்கு மருத்துவமே இல்லை என்ற நிலைமையை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்றால் அதில் மிக இல்லை. ஒரு நிகழ்ச்சியை வாசித்தேன். பெங்களூர் மருத்துவமனை ஒன்றிலே மூளைச்சாவினால் இறந்த 3 வயது சிறுவனுடைய இதயம் எடுக்கப்பட்டு அது பெங்களூரில் இருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு இவ்வாறு இதயம் முழுவதுமாக செயல்படாத நிலையிலே இருந்த 1 வயது சிறுமிக்கு அது பொருத்தப்பட்டு அந்த இதயம் செயல்பட தொடங்கியது என்றை வாசித்தது பொழுது
மருத்துவத்துறையிலே எவ்வளவு முன்னேற்றம் கண்டிருக்கிறோம். இவ்வாறு பல மனிதர்கள் வழியாக இறைவன் கொடுத்த அந்த ஆற்றலையும் திறமையையும் பயன்படுத்தி மக்களுக்கு நல்ல பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு இறைவன் கொடுத்த ஞானம், அறிவு, ஆற்றல், திறமை அனைத்தையும் இன்று செயற்கை நுண்ணறிவு செய்ய முடியும். தொழில்நுட்ப கருவிகள் மனிதன் தனது அறிவினால், ஞானத்தால் மற்றும் திறமைகளால் செய்யக்கூடியது அனைத்தையும் இந்த தொழில்நுட்ப கருவிகள் செய்துவிடும். செயற்கை நுண்ணறிவு பற்றி இன்று பேசாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் செயற்கை நுண்ணறிவுக்கு நாம் மனிதர்கள் அடிமையாகிவிடக்கூடாது. அதற்கு நாம் அடிமையாகி விடும் பொழுதும் மனிதனுடைய அந்த அறிவு, ஆற்றல், திறமை இவற்றிற்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் வழங்கிய படைப்பின் கடவுளுக்கும் அது எதிரான ஒன்றாக ஆகிவிடுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே இன்று செயற்கை நுண்ணறிவு அதிகமாக பேசப்பட்டு வருகிறது மட்டுமல்லாது அது அதிகமாக தொழிலகங்களிலும் பயன்படுத்த பலர் விரும்புகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மனிதர்கள் செய்யக்கூடியவற்றை இந்த கருவிகள், தொழில்நுட்ப கருவிகள் செய்ய முடியும். அப்படி அந்த தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தும் பொழுது தங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு சில தொழில் அதிபர்கள் நினைக்கிறார்கள் என்பதை பார்த்து நாம் இந்த செயற்கை நுண்ணறிவை, தொழில்நுட்ப கருவிகளை நாம் அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது. நாம் அதனை சரியான விதத்தில் பயன்படுத்தி நமது நன்மைக்காக, மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் சிறப்பானது என்பதை பார்க்கிறோம். கடவுள் இவ்வாறு மனித முகங்களையும் குரல்களையும் படைத்திருக்கிறார். அவற்றை சிறப்பாக பாதுகாக்க வேண்டும் என்றும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இறைவன் நமக்கு தந்த உடல், உயிர், ஞானம், அறிவு, ஆற்றல், திறமை அனைத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். அதே வேளையிலே செயற்கை நுண்ணறிவை, தொழில்நுட்ப கருவிகளை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தி நமது நன்மைக்காக, உலக மக்கள் அனைவரின் நன்மைக்காகவே பயன்படுத்தி வாழ நமக்கு வேண்டிய அருளையும் ஞானத்தையும் இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த உலக தொடர்பு நாளில் இத்தகைய கருவிகளை பயன்படுத்துகின்றவர்களுக்கெல்லாம் ஞானத்தையும் அறிவையும் இறைவன் தர வேண்டும். அதனால் செயற்கை நுண்ணறிவு நமக்கு பயனளிப்பதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்தூரின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார
வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மனிதனின் உயரிய கண்டுபிடிப்பாக எண்ணிமை தொழில்நுட்பம் அமைந்திருந்தாலும் அதனை கண்டுபிடித்திடும் திறனை கடவுளே வழங்கினார் என்பதை நாம் ஒருபோதும் மறுத்தலாகாது. தவிர்க்க முடியாத எண்ணிமை தொழில்நுட்ப வளர்ச்சியில் மனித மாண்பு, அறநெறியில் உள்ள பாதுகாப்பு, பொறுப்புணர்வு வளர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதற்கு கடவுளின் ஆசீரும் பாதுகாப்பும் மனிதரின் பங்களிப்பும் அவசியம். இதனை உணர்ந்தவர்களாய், அர்த்தமுள்ள நம்பிக்கையாளராய், ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு இறைவனிடம் இணைந்து மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். எம் ஆயனே இறைவா, நம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் மனித மாண்பு போற்றப்படவும் பாதுகாக்கப்படவும் எப்பொழுதும் தளராமல் அர்ப்பண உணர்வுடன் உழைத்திடும் வரத்தையும் ஞானத்துடன் வழிநடத்தும் வரத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டுக்காக மன்றாடுவோம். எம் தலைவரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்தி தங்களது நாட்டின் தனித்துவத்தை முதன்மைப்படுத்துவதில் கவனத்தை செலுத்தாமல் இவ்வளர்ச்சியை செயல்படுத்தி நாட்டில் வாழும் அனைத்து மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் கடைமட்ட மக்கள் வரை பாதுகாப்பினை வலுப்படுத்தவும் எம் தலைவர்களுக்கு ஆணவத்திற்கு மாற்றாக அன்பையும் தாண்மைக்கு மாற்றாக உண்மையையும் எம் நாட்டு மக்களுக்கு அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோருக்காக மன்றாடுவோம். எம் ஆற்றலானவரே இறைவா, எம் இளையோர், குறிப்பாக ஜென்சி தலைமுனையினர் தம் கைகளில் தவழும் செயற்கை நுண்ணறிவின் ஆற்றல் அறிந்து பொதுநல தேவைக்கு உண்மையுடனும் உணர்வுடனும் அதனை பயன்படுத்தவும் தனிப்பட்ட மனித வாழ்வை கடந்து ஒன்றுபட்ட மனித சமூக வளர்ச்சிக்கு செயல்படுத்தவும் விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வினை எம் எதிர்கால சொத்தான இளைய தலைமுறையினருக்கு அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெற்றோருக்காக மன்றாடுவோம். எம் ஆசானே இறைவா, எம் பெற்றோர் பெரியோர் இக்கால எண்ணின்ப தொழில்நுட்பமானது தங்களுக்கானது அல்ல என்று கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி வாழ்வதை விடுத்து எமது எதிர்கால தலைமுறையை பாதுகாத்திடும் பொறுப்புணர்வும் எங்களிடம்தான் உள்ளது என்பதை உணர்ந்து எண்ணிம தொழில்நுட்ப கற்றல் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளும் பாங்கை அவர்களது உள்ளத்தில் விதைத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சிக்காக மன்றாடுவோம். அனைத்திற்கும் ஊற்றானவரே இறைவா, உலகெங்கும் இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பி வரும் நமது மாதா தொலைக்காட்சி ஆற்றும் ஊடகவெளி நற்செய்தி பணிகளுக்கு ஆசீர் வழங்கும். இப்பணியில் தங்களை இணைத்து கொண்டுள்ள திரு அவை பணியாளர்கள், நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள், நிகழ்ச்சி தள பணியாளர்கள், ஜெப வீரர்கள் ஆகியோருக்கு ஆசீர் அளித்து தொடர்ந்து அவர்களது வாழ்வில் நலமும் வளமும் பெருகிட நீர் திருவுளம் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாமல்ல தந்தையே இறைவா, எங்களது இந்த எளிய வேண்டுதல்களை உம் பாதம் படைக்கின்றோம்.
ஏற்றுக்கொண்டு செவிமடுப்பீர் என்று கனானிய பெண்ணைப் போல நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றோம். அதேபோல நாங்களும் அன்பு, நீதியின், உண்மையின் வழியில் பொது நலனோடும் பொறுப்புணர்வோடும் உமது திருவுளத்திற்கு பணிந்து இறை ஆட்சியை கட்டியெழுப்பும் ஆற்றல்களாக செயல்படுவோம் என்று உறுதியளிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புகழ் மிகும் இறையுமை பகவதிலேற்று என்றும் வணங்கி பணிந்து தரும் பழியாயமையே பழியாயமையே உம்மில் வாழ யாம் நினைந்து வழங்கின்றோம். பழியாய் உம்மை கொடுத்து அதன் வழியில் வளர்ந்து வருகின்றோம். பிள்ளையாய் உம்மில் வாழ யாம் நினைந்து வளர்கின்றோம். பழியாய் உம்மை கொடுத்து அதன் வழியில் வளர்ந்து வருகின்றோம். எம்மேல் அன்பு வைப்பார், எமை மீட்டும் வீட்டில் சேர்ப்பார். இன்றைய எமக்கு செய்த நன்மைகளுக்கு எளிய மனதில் எழும் நன்றி மிகவும் பழியாயமையே பழியாயமையே புகழ் மிகும் இறையுமை பகவதிலேற்று இணைந்து என்றும் வணங்கி பணிந்து தரும் பழியாயமையே பழியாயமையே சோதர சோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உதும் ஆட்சியை பொழுது பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாமே போவது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இம்மர நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை
கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தம் ஊட்டம் பெற்ற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றுமே காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரும் எமது பங்கின் பாதுகாவலரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவராகுவோமாக. இவரின் வேண்டுதலால் நாங்கள் என்றுமே உமது உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெங்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியவராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தவளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு ஒன்றரை வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையுமே உமது ஆட்சியிலே கனிவோடு ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவரோடு உமது ஆட்சியால் என்றுமே மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரை பார்த்து பகிர்ந்து கொள்வோம். பாவம் போகும் இறைவனி செம்பரியே, நீயம் மேலிறங்குவே. உலகின் பாவம் போகும் இறைவனி செம்பரியே, நீரம் மேலிறங்குவே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உறுதியேற்பு மன்றாட்டு. நமது இடது கரத்தை நெஞ்சில் வைத்து வடக்கரத்தை உயர்த்தியவர்களாக இந்த ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் மனித மாண்பினை பாதுகாத்திடும் மனதினை தாரும். எண்ணிம தொழில்நுட்பமானது மனித குலத்திற்கு மாற்றாக அல்லாமல் மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பணியாற்றும் கருவி என்பதை நாங்கள் அறிந்து செயல்படும் உணர்வை தாரும். தவறான மற்றும் மூளையை முடக்கும் தகவல்களை பரப்பாமல் உண்மை மற்றும் நம்பகத்தன்மையை முதன்மைப்படுத்தும் உள உறுதியை தாரும். உமது படைப்பாகிய நாங்கள் எங்களது அறிவின் ஆற்றல்களையும் கற்பனை திறனையும் செயற்கை நுண்ணறிவுக்கு கையெழுத்து விடாமலும் எங்களது தகவல்களை தேவையில்லாமல் செயற்கை நுண்ணறிவிடம் பகிராமலும் இருக்கும் அளவிற்கு எண்ணிம தொழில்நுட்பம் குறித்த படிப்பறிவையும் விழிப்புணர்வையும் வளர்த்துக் கொள்ளும் மனப்பக்குவத்தை தாரும்.
வரத்தை தாரும். செயற்கை நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு, உரையாடல் எந்திரங்கள், உரையாடல் இயந்திரங்கள் எங்களது தனிப்பட்ட உலகிற்குள் நுழைய அனுமதிக்காமல் எங்களது குடும்பத்தினரோடும் உறவுகளோடும் நண்பர்களோடும் உரையாடுவதில்தான் உண்மையான மகிழ்வும் நிறைவும் இருக்கின்றது என்பதை உணரும் வரத்தை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நல்லுலகை படைத்து தம் கரங்களில் ஒப்படைத்த நம் வாழ்வின் ஆதாரமாகிய தந்தை கடவுள் அவ்வுலகை பண்படுத்த நல்ல அறிவோடு செயல்பட நமக்கு ஞானத்தை அருள்வாராக. நல் உலகில் நன்மைகளை மட்டுமே விதைத்திட தம்மை உடைத்து கொடுத்த இறைமகன் இயேசு அவ்வுலகில் நற்பதிப்பீடுகளை விதைத்திட நமக்கு அன்பான உள்ளத்தை அருள்வாராக. நல் உலகில் நற்செய்தி மதிப்பீடுகளை நாள் பொழுதும் நினைவூட்டும் தூய ஆவியானவர் அவ்வுலகில் நாம் இறையாட்சி அமைத்திட நமக்கு ஆற்றல் அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் நல்லாசு பெற்ற பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்